தேவர் மகன் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, 2 வேற வேற ஆள் மாதிரி இருக்கும் அதோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. முதல்ல வந்து எவ்வளவு கியூட்டா இருக்காங்க அப்படி அந்த ஒரு பப்ளியா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து என்னடா அது இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சே அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கும். எஸ்பெஷலி அந்த அந்த ரூம்ல வந்து நீங்க ஒன் லாஸ்ட் டைம் சக்தியை பார்த்துட்டு நீங்க கிளம்ப போறீங்க, அந்த சீன் வந்து எத்தனை தடவை பார்த்தாலும் ஏதாவது ஒரு புது நுவான்ஸ் எங்களால வந்து ஓ பாரு இந்த தடவை இது பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. நீங்க நடிக்கும் போது ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா நடிச்ச மாதிரி இருந்தது மேம். அது ஆக்சுவலி என்னன்னா புல்ஷிட் டயலாக் வந்து ரொம்ப நேச்சுரலா, இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் அந்த சீனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 2 days என்னமோ பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஹெவி இன்டென்ஸ் சீன் இல்லையா. அண்ட் அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்களில் எமோஷனல் சீன்ஸ் இருக்கும், பட் பெரும்பாலும் என்டர்டெய்னிங் ஃபேமிலி ஃபில்ம்ஸ், கமர்ஷியல் ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீப்பான ஒரு இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு நான் பண்ணதில்லை அது வரைக்கும். அண்ட் தட் இந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங், இந்த ஸ்டைல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து அது வரைக்கும் அவ்வளோ பண்ணதில்லை. ஸோ அவங்களால முடியுமா, ஷீ இஸ் அ கிளாமர் ஹீரோயின் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு 2 days இது போட்டிருக்காங்க போல இருக்குது. ஒன் முடிச்சிட்டோம். அது முடிச்ச பிறகு இந்த 2 days பிளான்லாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி இதுதான் சீன், இதுதான் டயலாக், ஓகே ஃபோக்கஸ் பண்ணி நான் பண்ண வேண்டிய ஒர்க்கு நான் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் ரியலி நல்லா வந்திருக்கு. இன்றைக்கும் அந்த அவ்வளோ ரெசனேட் பண்ணதுன்னா ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ பிரில்லியன்ட்லி ரிட்டன் ஸ்கிரிப்ட். த ரைட்டிங், த கேரக்டர் டெவலப்மெண்ட், த ஸ்டோரி லைன்ஸ், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இட்ஸ் பிரில்லியன்ட்லி தான். நோ டூ வேஸ் அபவுட் தட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரைட்டிங்கில் தான் எந்த பெர்ஃபார்மன்ஸுமே ஆரம்பிக்குது. அந்த ரைட்டிங் இல்லைன்னா நம்ம ரொம்ப ஒரு ஒரு பயங்கர டேலண்ட் அண்ட் ஒரு கமாண்ட் அண்ட் கெப்பாசிட்டி இருந்தால் ஆன் த செட் க்ரியேட் பண்ணலாம். சில சீனியர் ஆர்டிஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் நீங்கள் வந்தீங்க, பேசுனீங்க, போனீங்க அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அதிலிருந்து அவங்களே சீனை க்ரியேட் பண்ணுவாங்க. பட் அவ்வளோ அனுபவம், அவ்வளோ ஒரு ஒரு நாலேஜ் அதெல்லாம் இருக்கணும், டேலண்ட்லாம் இருக்கணும். பட் பேசிக்லி அந்த ரைட்டிங் ஹேஸ் டு பி தேர். ஸோ இட்ஸ் அ வெரி வெல் ரிட்டன் ஸ்கிரிப்ட். ஸோ அந்த ஒரு பேசிஸோட அந்த செட்டில் இருக்கிற எல்லாமே இட் இஸ் கேட் டுவர்ட்ஸ் எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த கேரக்டருக்கு அந்த சீனுக்கு என்ன வேணுமோ அது எப்படி நம்ம வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அதுக்கு தான் டியூனாக இருந்தது. ஸோ யா இட் வாஸ் பர்சனலி ப்ரொஃபஷ்னலி எனக்கு நான் கடந்து வந்த இன்னொரு மைல் ஸ்டோன். குரு சிஷ்யன் எனக்கு தமிழில் ஃபஸ்ட்டு படம். அதுக்கு முன்னாடி தெலுங்கில் ஒரு படம் பண்ணிவிட்டு 2வது படம் ஜஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் நான் முடிவு பண்ணிக்கல, படிப்பு அது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே வரணும், இது ஒரு கரியரை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணலை. அந்த பர்டிகுலர் நான் அப்போ அந்த டைமில் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஒரு படம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்னும் அந்த தெரிஞ்சவங்களுடைய ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி இருந்ததுனால கம்ஃபர்ட் லெவலில் இருந்ததுனால பண்ணேன். குரு சிஷ்யன் வாய்ப்பு கிடச்சது. ஐ செட் ஓகே ஐ வில் டூ. இப்போ எனக்கு எப்படி நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நான் விரும்பி, அதாவது தேடி ஆசைப்பட்டு அது ஒரு பேஷனட்டாக ஒரு வெறித்தனமான அதை தேடி நான் வரல இல்லையா. ஸோ யார் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு எனக்கு தெரியல. இவங்க நல்ல பிரபலமானவங்க அப்படிங்களா, ஓகே. ஏன்னா வருஷத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு படம் 2 படம் தான் பார்ப்பேன். அது என்னுடைய ஹொரைசன்லேயே இல்லை. சினிமா வாஸ் நாட் ஆன் மை ஹொரைசன் அட் ஆல். பட் குரு சிஷ்யன் செட்டில் ஃபஸ்ட்டு டே கால் எடுத்து வச்சதுலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் எனக்கு கிடைச்ச அந்த கேர், அந்த ஒரு கம்ஃபர்ட் அவ்வளோ அவ்வளோ பத்திரமா, அவ்வளோ ப்ரொடெக்டிவாக, அவ்வளோ அன்பாக, பாசமாக எல்லாரும் நடந்துட்டாங்க என்கிட்ட.